பள்ளி வளாகங்களில் விபத்துகள் ஏற்படுவது அதுவும் மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒன்று. கும்பகோணம் தீ விபத்து ஏற்பட்ட போது இது குறித்து மிகப்பெரிய அளவுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டன. அதற்கு பிறகு அண்மையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சுவர் இடிந்து விழுந்த போது திரும்பவும் அது குறித்து ஒரு பெரிய செய்திகள் வந்தது. இப்போது ஒரு பள்ளி மாணவர் பேருந்தில் விபத்தில் ஏற்பட்டு மரணம் அடைந்த போது அதே போன்று நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இதை எப்போதுமே சரியாக பின்பற்றக்கூடிய வகையில் கண்காணிப்பதற்கும் விபத்துகள் ஏற்படாமல் தடுப்பதற்குமான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அதுபோல மாணவர்கள் இந்த ஃபுட்போர்டில் போகக்கூடிய ஒரு சூழல், அதற்கு அந்த மாணவர்களுக்கு விளக்கம் வேண்டாம், தலைப்பு செய்தியா வழிகாட்டும். விபத்து இருக்கக்கூடாது, ஃபுட்போர்ட்ல தூங்கக்கூடாது. அடுத்து அதுல என்னன்னா, பெரும்பாலும் நாம் மாணவர்களை குற்றம் சொல்லுகிறோம். மாணவர்கள் அப்படி செய்யக்கூடாது என்பது சரிதான். ஆனால் பள்ளி நேரங்களில் பேருந்துகள் சரியாக கிடைக்கவில்லை என்கிற ஒரு குறைபாடும் இருக்கிறது. அதனால் பள்ளி நேரங்களில் காலை மாலை வேளைகளில் பேருந்துகளை அதிகமாக இயக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை இருக்கிறேன்.